ஆன்லைன் ரம்மி, ஜங்கிள் ரம்மி அப்படின்னு கேமிங் ஆப். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இது அதிகமாகவே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியோட பேராசிரியர் பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அதில் வந்து இழந்திருக்காரு. அந்த சோகம் தாங்க முடியாமல் போய் தற்கொலை பண்ணியிருக்காரு. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்மி ஆப்பால் நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஒன்றுமே இல்லாமல் கூட ஆயிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கல்வி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை பார்த்திங்கன்னா இதில் பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த ஆப் வந்து பேன் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை பேன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆப்பெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரில. ஏன்னா இதில் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே வருது. யாருக்குமே ஒரு புரிதல் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராட் ஆப் தான். அதில் நம்ம எப்படி உள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாகவே இருக்கும். நம்ம அது உள்ளே போயிட்டோம்னா நம்மளால் வெளிவர முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாருமே பயன்படுத்தாதீங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிக்கு சம்பாதிக்கிற காசே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து நிலையாக இருக்க மாட்டுது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரம்மி விளையாட்டில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் இருக்கிற காசையும் இழந்துட்டு ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலை.